கன்னியாகுமரி மாவட்டத்துல மலை அடிவாரத்துல இயற்கை சுற்றுச்சூழல் காட்சிகளோட மன நிம்மதிக்கும் ஆன்மீகத்தோட இருக்கிற நம்ம பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு தான் நானும் என் பையனை வந்திருந்தோம். நிறைய பேர் இந்த கோயில மூக்குத்தி அம்மன் படத்துல பாத்திருப்பீங்க. பார்த்துட்டு நிறைய பேர் இது அம்மன் கோயில் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. இது அம்மன் கோயில் கிடையாதுங்க. மூக்குத்தி அம்மன் மூவி முழுக்க முழுக்க இந்த பூரி ஜெகநாதர் கோயில்ல தாங்க எடுத்திருக்காங்க. இந்த கோவில் நாகர்கோயில்ல இருந்து 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்க மயிலாடியில தாங்க இருக்கு. ஒடிசால ரொம்ப ஃபேமஸான பூரி ஜெகநாதர் கோயில் போலவே இந்த கோவில் இருக்கிறதுனால அங்க போக முடியாதவங்க இங்க வந்து சாமியை கும்பிட்டுட்டு போறாங்க. இந்த கோவிலோட சிறப்பே நம்ம தஞ்சாவூர் கோவில்ல நிழல் எப்படி தரையில படாதோ அதே மாதிரி இந்த கோவில்ல கட்டியிருக்காங்க. இந்த கோவில் உச்சியில இருக்க கொடி காத்தடிக்கிற திசையில பறக்காம காத்தின் எதிர்புறமா பறந்து ஆச்சரியப்படுற விதமா இருக்கு. இந்த கோவில் காலையில 5 மணில இருந்து 1 மணிக்கும் ஈவினிங் 4 மணில இருந்து 7 மணி வரைக்கும் ஓப்பனிங்ல இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, கோவிலுக்கு வரவங்களுக்கு டெய்லி பிரசாதமும் கொடுத்து வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எல்லாருக்கும் வயிறார அன்னதானமும் போடுறாங்க. இந்த பூரி ஜெகநாதர் கோயிலோட எக்ஸாக்ட் லொகேஷன் பாத்தீங்கன்னா லார்ட் ஜெகநாத் காலேஜ் உள்ளதாங்க லொகேட் ஆகிருக்கு. மன அமைதி இல்லாம கவலையோட இருக்கிறவங்க கண்டிப்பா விசிட் பண்ணுங்க.